மக்களே எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த இந்த உலகத்தில் எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தையாக தான் பிறக்கிறது. பிறகு அந்த குழந்தைகள் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறுவதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராயும்போது அதற்கு நாம் செய்யும் கர்ம வினையே காரணமாக இருக்கிறது. பிறக்கும் குழந்தை அனைத்து குழந்தையுமே நல்ல குழந்தையாக தான் இறைவன் கொடுக்கிறான். அந்த குழந்தை பிறகு ஏன் தீய குழந்தையாக மாறுகிறது? பெரிய மனிதனாக மாறும் பொழுது நாளடைவில் வாழ்வில் ஏன் அவை மனம் மாறி தீயவனாகவும் இப்படி மாறுகிறது? கெட்டவர்கள் ஏன் வசதியாக இருந்த பிறகு தண்டனை அனுபவிக்கிறார்கள்? நல்லவர்கள் ஏன் சோதனையாக இருந்த பிறகு ஞானத்தை அடைகிறார்கள்? பிறகு ஹரிச்சந்திரன் மிகவும் ஒரு பொய் சொல்வதற்காக பல துன்பங்களை அனுபவித்து பிறகு இறைவனிடம் மீண்டும் அரசாங்கத்தை பெற்றான். அதே போல்தான் அனைவருமே. இதற்கு காரணம் என்ன? இப்படி மனிதர்கள் இடம் மாறி வைப்பதற்கு காரணம் என்னென்று ஒரு கதை வருகிறது. கிஷ்கிந்தாபுரத்தில் ஒரு மன்னன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கச் சொல்லி கட்டளையிட்டிருந்தான். அப்படி கட்டளை பிறப்பிக்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம் போல் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தல் அமைத்து அங்கே அன்னதானம் நடக்கிறது. மன்னன் நினைத்தபடி அன்னதானம் நடக்கிறது. பிறகு அந்த அன்னதானத்தை சமைப்பதற்கு நூற்றுக்கணக்கான சமையல்காரர்கள் ஒரு இடத்தில் சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சமைத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சமையல் கூடத்திற்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று அந்த சமையல் கூடாரத்திற்கு மேலே பறந்து கொண்டு இருக்கிறது அந்த கழுகு. பிறகு ஒரு பாம்பை கொன்று தன் அலகிலே கவ்வி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த இறந்த பாம்பிலிருந்து ஒரு துளி விஷம் கீழே விழுந்து சமையல் பாத்திரத்தில் உணவில் விழுந்து விட்டது. இது யாருக்கும் தெரியாமல் சமையல்காரர்கள் அனைவருக்குமே பரிமாறிவிட்டார்கள். அதில் திடீரென ஒரு அந்தணன் அதை சாப்பிட்டு இறந்து விடுகிறார். பிறகு அவருடைய ஆத்மாவை யமலோகத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். இவர் இப்படி இறந்து போனதற்கு யார் காரணம்? யாருக்கு தண்டனை வழங்குவது என்று சித்திரகுப்தன் யோசிக்கும் பொழுது அன்னதானம் செய்ய சொன்ன மன்னர் மேல் தவறில்லை. அன்னதானம் செய்வது புண்ணியந்தான். பிறகு மன்னர் கட்டளைப்படி உணவாளிகள் உணவு சமைத்தார்கள். அவர்கள் மேலும் தவறில்லை. பிறகு அங்கே அறிவித்தபடி
பரிமாறச் சொன்னவர்கள் அவர்கள் கடமையை ஆற்றினார்கள். அவர் மேலும் தவறில்லை. கழுகு தன்னுடைய உணவை பிடித்து கொண்டு மேலே பறந்து கொண்டிருந்தது. அதற்கும் அது தெரியாது. அதனால் கழுகு மேலும் குற்றம் பழி போட முடியாது. பாம்பு இறந்து விட்டதால் பாம்பின் மீதும் பழி போட முடியாது. பிறகு யார் இதற்கு தண்டனை, யார் இதற்கு பொறுப்பு என்று சித்திரகுப்தன் புரியாது யம தர்மராஜாவிடம் வினாவும் போது, அப்போது யம தர்மராஜா, சித்திரகுப்தா சற்று பொறு, இதற்கு விடை வருகிறது அப்படி என்று சொல்லும் பொழுது ஆழ்ந்து பூலோகத்தை பார்க்கிறார்கள். அந்த கிஷ்கிந்தாபுரத்தில் மீண்டும் சாப்பிடுவதற்காக பக்கத்தில் இருக்கும் கிராமத்துக்காரர்கள் வருகிறார்கள். அங்கே ஊர் முனையில் பானை விற்று கொண்டிருக்கும் ஒரு பெண், கொஞ்சம் வயதான ஒரு பெண்ணிடம் கேட்கிறார்கள், இங்கே கிஷ்கிந்தாபுரத்தில் அன்னதானம் போடுகிறார்களாமே, எங்கே அது என்று கேட்கும்போது அந்த அம்மா கையை நீட்டி ஏகத்தாளமாக, அதோ அந்த இடத்தில்தான், அந்த ஊரில் அந்த இடத்தில் அன்னதானம் நடக்கிறது, அங்கே போனால் மன்னன் உணவு கொடுத்து சாகடிக்கிறான் என்று பழியை அந்த மூதாட்டி மன்னன் மேல் போட்டுவிட்டார்கள். மன்னன் இதற்கு காரணமில்லை என்பதால் அந்த பழி மன்னன் மேல் அந்த மூதாட்டி தேவையில்லாமல் வீண் பழி போட்டதால் சித்திரகுப்தனுக்கு தண்டனை, அந்த பெண் மேல் அந்த பாவத்தையும் தண்டனையும் அந்த பெண்ணுக்கு வழங்கலாம் என்று சித்திரகுப்தனும் யமதர்மனும் முடிவு செய்தார்கள். இப்படி யார் மீதும் குற்றம் இல்லாமல் வீண்படி போடுவர்கள் மீதுதான் இதற்கு காரணம். அதனால் தேவையில்லாமல் யார் மீதும் வீண்படி போடாமல் ஆராய்ந்து எதேச்சையாக இயற்கையாக நடந்ததா இல்லை சதி திட்டம் தீட்டப்பட்டதா என்று அறியாமல் வீண்படி போடாமல் அமைதியாக இருப்பதே நல்லது. அப்படி அமைதியாக இருந்தால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதனால் தேவையில்லாமல் பேச்சுக்களை தவிர்த்துவிட்டு நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை தலையிடாமல் விடுவதே நல்லது என்பதுக்குத்தான் இந்த வீடியோவை நான் உங்களிடம் பதிவிட்டேன். நன்றி, வணக்கம்.